ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னடா எடுத்தோடனே ஒரே ஸ்வீட் கேரக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஆனிவர்சரி. ஸோ ஆனிவர்சரி விலாக் பார்க்கலாம். காலைல வந்து சர்ப்ரைஸாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு வந்து சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அதுவும் டெய்ரி மில்கில் எங்களுக்கு பிடிச்ச அந்த ரோஸ்டட் ஆல்மண்டு தான். ஸோ வந்து வாங்கி நல்லா வந்து போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போயிருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம திருமல்வாயலில் இருக்கிற பச்சைமன் கோயிலுக்கு தான் போகிறோம், குலதெய்வ கோயில். ஸோ அங்கே போயிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா எங்கேயாவது படத்துக்கு அந்த மாதிரி போகலாம். அப்படி மினிமலான பிளான் தான். ஏன்னா வந்து இத்து வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம். தாரிக்குட்டி மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அது வந்து கோயில் வரைக்கும் தான் மேடம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பிளான். ரொம்ப பெருசாலாம் அழட்டிக்கல. நாங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம், நம்ம கொஞ்சம் நேரம் வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தாரிக்கா கூப்பிட்டு போய் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுவும் வீட்டில் இருந்தான் அப்படின்னா 2 பேரையும் அம்மாவால் சமாளிக்க முடியாது. சமாளிப்பாங்க, பட் இருந்தாலும் ஒரு பாவ பிரச்சனையெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ அதனால் அம்மாக்கிட்ட வந்து தாரிக்காவை மட்டும் விட்டாச்சு. அதுவும் வந்து ஸ்லீப்பிங் டைமில் தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஜாலியாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த புடவைலாம் கட்டிட்டு அதில் அப்படியே வந்து உருட்டி விட்ட போண்டா மாதிரி இருந்தேன், நல்லா உருண்டையாக. எனக்கே தெரியும், ஐயோ என்னடா இப்படி ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, ஸ்லீப்லெஸ் நைட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் ஷிஃப்ட்டே இல்லாமல் அப்படியே மண்டெல்லாம் வந்து கோளாறாகிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், பார்க்குறவங்க யாருக்கும் தெரியாது. என்னடா அப்படி உடம்பு குறைச்ச, என்னடா இப்படி ஆகிட்ட அப்படின்னு நம்மளுக்கும் தான் ஃபீல் இருக்குது. பட் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கணும் போது நம்ம வந்து இதை மட்டும் காரணம் சொல்லிவிட்டு சாக்கு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணால் தான் தப்பு. நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்மளோட இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பட் வந்து நம்ம சஃபர் ஆனதை வந்து யாருக்கும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அவங்க ஓகே இதனால தான் நீ வந்து வெயிட் கெயின் பண்ணியா அப்படின்ற அளவுக்குலாம் யாருமே வந்து தெரிஞ்சாலும் வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் க்ரோ வித் ஃப்ளோ, உங்கள் வாழ்க்கை எப்படி உங்களை கூப்பிட்டு போதோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பேக் டு த பவுன்ஸ் பேக் ஆகி வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு தாரிக்கா வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நல்ல ஒரு சாமி தர்ஷனையாக அதாவது அந்த ஒரு கிடச்சிது, நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோரம் மாலில் வந்து நாங்கள் வந்து போயிட்டு படம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் லவ் மூவி தான் போயிருந்தோம். ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து எதாவது சாப்பிட்லாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஸோ வந்து ஜூஸ் குடிச்சிக்கலாம், கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா தண்ணியாக கேவலமாக இருந்துச்சு அந்த ஜூஸு. மொசாம்பி ஜூஸ். அது வந்து யாராவது அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. குடிச்சிட்டு நாங்கள் வந்து மேலே போயிட்டு படம்லாம் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து தி ஃபீல் லெபான் அப்படி இருந்துச்சுல்ல, அந்த துபாய் டெசர்ட்டு. ஸோ வந்து ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி வந்து வேறு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தது வந்து வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். பட் வந்து இது நார்மலாக வந்து கேக் புட்டிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே மட்டும் சும்மா வந்து இந்த க்ரன்ச்சிக்காக ஒரு டாப்பிங் வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து சாப்பிட நம்மளால் முடியல, திக்கட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி லஞ்ச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி இருக்கும், சாம்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு 1 வருஷம் 2 வருஷமாக வந்து சாம்கோ போயிட்டு நம்ம வந்து ஒரு லன்ச்சு சாப்பிட்லாம், அதாவது நம்மளோட அந்த என்ன கார்டு அது மெனு கார்டில் இருக்கிற அமௌண்ட்டை பார்க்காம வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து என்ன வேணால் ஆர்டர் பண்ணலாம், பட் வந்து மெனு கார்டை வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது ப்ரைஸிங் பார்க்காம நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பிளேட்டர் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. எந்த ரேஞ்சாக இருந்தாலும் ஓகே, பட் வந்து நல்ல பிளேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நேரம் என்னமோ நாங்கள் 4 மணிக்கு போனதுனால எந்த பிளேட்டருமே இல்லை. அப்புறம் சரி என்ன பிளேட்டர் இருக்கோ எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி இந்த இயர் வந்து நம்ம போய் சாம்கோ போய் லன்ச் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அது நடக்கணும் அப்படின்றதுனால நினச்சோம். அதே மாதிரி சூப்பராக நடந்துச்சு. ஸோ போயிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து பிளேட்ரு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் பிளேட்ரு. எனக்கு வந்து அது அந்த இங்கே வெளியவே போட்டிருப்பாங்க, அந்த சாம்கோ ஹோட்டலுக்கு வெளியே வந்து என்னென்ன ஃபீஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இஃப்தார் ஸ்பெஷல் போயிட்டுருக்கு. ஸோ இஃப்தார் வந்து அப்படி ஒரு கண்ணாகவே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா சாப்பிட்றது இல்லாமல் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போனோன்னா மெனுவில் வந்து என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் பார்க்காம சாப்பிட்டு பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைஃபே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அன்றைக்கி தான் இந்த நாள்.
ஸோ வந்து நாங்கள் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஒரு பிளேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுக்கப்புறம் கிரில்டு சிக்கனு, பார்பிக்யூ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மெனு தான். பட் இதுவே எங்களால் சுத்தமாக சாப்பிட முடியல. செம்ம வயிறு ஃபில்லிங்கு. நல்ல கதை பேசிட்டு ஜன்னல் ஓரமாக ஃபுல் வியூவை பார்த்துட்டு நம்மளோட ஏரியாவில் நம்ம போகிற வழியை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அதை நினச்சி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அப்படியே வந்து அப்படியே உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருந்தது. செம்ம ஃப்ரெஷ்ஷு, எல்லாமே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டேஸ்ட் வந்து டூ குட், செம்ம எம்மு. ஸோ வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேட்டர் ட்ரை பண்ணுங்கள். ஒர்த் ஃபார் த மணி. ஸோ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5லேருந்து 3 கிட்ட ஆச்சு. ஸோ வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துவிட்டோம். டெசர்ட் வந்து அங்கே ட்ரை பண்ண வேண்டாம், நம்ம வெளியே போயிட்டிங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து வயிறும் காலியாக இல்லை. பசங்களை கூட்டிகிட்டு நைட்டு வந்து சும்மா வந்து வீடு பக்கத்துலேயே வந்து இந்த பெங்களூர் ஜூஸ் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து ரொம்ப நாளாக போயிட்டு ஒரு ஃபலூடா வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி வேறு கடையில் சாப்பிட்ருப்போம். ஸோ இங்கே வந்து நிறைய நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களை விட இந்த பசங்க தான் செம்ம ஆர்வம். ரெண்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு செம்ம கோல்டு பிடிச்சிக்கிச்சு. பேக் டு பேக் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஃபலூடா. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸு அது இதுன்னு உள்ளே இறக்கிட்டே இருந்தாங்க. ஜாலி தான். கேமராவுக்கு என்னமோ 2 வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஃபுல் ஜூஸையும் காலி பண்ணியாச்சு, ஃபுல் ஃபலூடாவையும் காலி பண்ணியாச்சு. அதுக்கு தான் பயம். உங்களை கூட்டிகிட்டு ஏதாவது ஜூஸ் ஷாப் போகணும், ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும், கூலிங்காக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயம்தான். 2 பேருக்கும் அந்த ஜூஸ் மேலேயும் அந்த ஐஸ் மேலேயும் தான் இருக்கும். எப்படா அந்த ஒரு வாய் கிடைக்கும், நம்ம லைட்டாக சிப் பண்ணிவிட்டு எடுப்போம். ஆனால் அவங்க வாய் உள்ளே விட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அது ஸ்டாவே வெளியே வராது. அதுவும் தாதிக்கு குடிக்கிறதுல இப்போ பாருங்களேன், தேடி வாயை உள்ளே வச்சுட்டா இழு கிடைக்கிற 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக இழுத்துடுவா. சும்மா வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம். 2 பிரேஸ்லைட்டு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள்.